எது நல்ல இல்ல? நீ எனக்கு போட்ட பிஎம் நல்லா இருந்துச்சா நான் கேக்குறேன். நான் பெரிய ஒழுங்கு பிள்ளை மாதிரி அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு ஊர்ல இருக்கவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு நீ எனக்கு என்ன டெக்ஸ்ட் போட்ட? இங்க பாரு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன், நீ டி சொன்னது கூட நான் கண்டுக்கல. ஓகே, நீ அமைச்சு பேர் பேசுற மாதிரி அசிங்கமா கெட்ட வார்த்தையில என்கிட்ட பேசினா என்ன போட்டியா? நான் மெசேஜ் ஆர்ச்சிவ் கூட ஆன் பண்ணனா என்னன்னு தெரியல. நான் நல்லவளா இருந்தா எவ்வளவு இருந்தா உனக்கு என்னடா? என் புருஷன் தான் கவலைப்படணும். உன்னா உடனே இந்த வார்த்தையை எடுத்துப்பீங்க. நான் சாட் ரூம் சாட் ரூம் இஸ் நாட் மை வேர்ல்ட். ஆல்ரெடி நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிற, சரியா? நான் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கவலைப்படுறது கிடையாது. வேலை இல்லாத வெட்டி பசங்க தான் சாட் ரூமை கட்டிட்டு அழுவாங்க, தெரியுதா? டே பரதேசி பாடு, மைக்க பிடிச்சி பேசண்டா. டேய் மைக்க போடுறா வாடா பொட்ட தாயாளி. ஏன் மைக்க பிடிச்சா நீ தான் டெர்மி எழுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடணும் பாக்குறியா? நீ தான்டா நாய. சரி, நீ தான் தென்றல் தான் நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்போ உனக்கு தென்றலுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ அப்படி பிஎம் அடிச்சிட்டு இருக்க? எனக்கு ஆப்பு சாட்ல இருக்கான், எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கான், ஒன்னும் பண்ண முடியல. என்ன செய்யறது? இல்ல, நான் என்ன கேக்குறேன், யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, ஓகே. திருப்பாச்சி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இவன் பேர் வைரஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஓகேவா? ரெண்டு பேரும் தனித்தனியா எனக்கு தெரியும், ஓகே. அவங்கவுங்க இஷ்யூல வந்து என்ன எடுக்கக்கூடாது. நீ நல்லதன்னடா இருந்த, இன்னைக்கு எதுக்கு காலையில வந்து அந்த வார்த்தை கூட நான் சொல்ல விரும்பல. அந்த இவங்க பேசுற மாதிரி டெக்ஸ்ட் போட்டேன். நான் சென்ட்ரல் ஐடியா இருந்தாலும் மெசேஜ் ஆர்ச்சிவ்ல தேடுவேன், இதுல இருக்குதான்னு எனக்கு தெரியல. நீ மார்னிங் டெக்ஸ்ட் போட்டியா இல்லையா? போடா, என் வீட்டுக்கு வாடா போ. நான் அதுக்குள்ள பயப்படுவேன் நினைக்கிறியா? வந்துக்கோ, முடிஞ்சா வந்துக்கோ. நீ என் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகுமா? ஆமா, என் ஹஸ்பண்ட் துபாயில தான் இருக்கிற. உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது, தெரியுதா? துபாயில தான் இருக்கிறாரு. அட்ரஸ் தரட்டா? கம்பெனி அட்ரஸ் தரட்டா? போ. நான் ஒன்னும் புருஷனுக்கு தெரியாம திருட்டு சாட் பண்ணிட்டு இல்ல, ஓகேவா? என் புருஷனுக்கே கிளியர் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுப்பேன், இது நடந்தது அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கப்போ. வீசா போட்டு தரட்டா? துபாய் வரியா? நான் அங்கதான் இருக்கிறேன், வரியா? சென்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தா நான் சென்னையில இல்ல, அங்கதான் இருக்கேன், வரியா? எல்லாம் சொல்ல வரியா? அவன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க, இப்ப அடிக்கிறான் அவனு. வைரஸ், நான் உன் பர்சனல் இதை இழுக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா டுபுக்கு, முதல்ல போய் உன் பொண்டாட்டி கிட்ட ஒழுங்கா குடுத்தனம் பண்ணு, ஓகேவா? அப்புறம் வந்துருவா அடுத்தவ கிட்ட எல்லாம் கிளிக்கிறதுக்கு. அசிங்கமா என்ன பேச வைக்காத வைரஸ். உனக்கு ஒரு லெவல் பாத்துக்கோ. நான் திருப்பி நான் சொல்ல, உனக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சிருச்சா? நான் கேக்குறேன், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? நல்லதானே இருந்த, என்ன சொல்லாத, என்ன சொல்லாத. நீ நல்லதானே இருந்த, கண்டவங்களோட சேர்ந்துட்டு உனக்கு என்ன கேடு வந்துச்சு? நான் கேக்குறேன். திருட்டு தாயாளி தேவடியா பயலா. உங்க அப்பா பேர் என்ன? டிஜே முனிசாமியா முனுசாமியா? பரதேசி பயலா, பொத்துட்டு போடா. மரியாதையா சாரி கேளு. இல்ல எப்படி தெரியுமா? போர் அடிச்சு போச்சு, பசங்க கிட்ட கேம் கேட்டு அதனால பொண்ணு கிட்ட சண்டைக்கு வரையா? வேணாம் வைரஸ், அசிங்கம். பொண்ணு கிட்ட எல்லாம் சண்டைக்கு வந்தேன் நான், தெரிஞ்சுக்கோ. நான் வந்து உடனே யாரையும் போயிட்டு கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஐடி எல்லாம் ஏத்தெல்லாம் தெரியாது, ஓகேவா? நான் நேர் அப்படியே அசிங்கமா உன் லாங்குவேஜ்க்கு வர மாட்டேன். ஆனா உன்னை விட ஊண்டிங்க. போடா, நீ பாத்தியா இல்ல யாரையும் கூட்டு வந்து விட்டியா? என் திருட்டு தாயாளி தேவடியா போல. உங்க அம்மா தேவடியாலா இருப்பா, போய் பாரு. டெருமை வருது, மைக்கப்படுறா தாயாளி. ஏன்டா சாட் ரூம் வந்தாலும் பொட்டத்தனமா கேம் ஆடுற, கான்சில வந்தாலும் இப்படிதான் பொட்ட பயல். இல்ல, என்ன காமெடினா, இவரு வந்து மாரலிட்டி பத்தி பேசினாரு என்கிட்ட. உனக்கு தெரியாதம்மா, அவங்களுக்கு என்ன லைஃப்னா என்ன தெரியாது, அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, புருஷன் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது. அவ்வளவு டைலாக் அன்னைக்கு அடிச்ச. இன்னைக்கு நீ இவ்வளவு வேர்டிங் பேசுற. அப்பா ஒருத்தன் லட்சணமும் அவன் சண்டை போடும்போதுதான் தெரியுது. போட்டா பரதேசி பயல. இப்ப கேம் வந்து எனக்கும் உனக்கு நடக்குது, அது சாட் ரூம்ல, அது விட்டுரு. இப்ப உனக்கு தென்றல் என்ன? எதுக்கு நீ தென்றலுக்கு அப்படி வடிச்ச பிஎம்? அது முதல்ல சொல்ல, என்ன பிரச்சனை உனக்கு? நான் அழகா இல்லையான்னு என் புருஷன் கவலைப்படணும். உனக்கு அதெல்லாம் அந்த கவலை இந்த சாட் ரூம்ல ஏன்டா கவலைப்படுறீங்க? நான் அழகா இருக்கிறேன்னா, நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா, நான் எவன் கூடயா போறேன்னு உங்களுக்கு எல்லாம் ஏன்டா அந்த வேலை? வந்தமா எங்கேயா ஒரு வேலையை தேடணுமா, பொழப்ப பார்த்தோமா, பொண்டாட்டியோட குடுத்தனம் பண்ணமான்னு இருங்கடா. டேய், நான் ஒருத்தன் லவ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியாது. இப்ப நீ பண்ற பிஎம்ஏ எல்லாமே இதுல இருக்கும்.
சரியா? அப்படியே கொண்டு போய் உன்னையே நீ கொடுத்த ஐடியா படி உன்னையே சென்னைக்கு வந்தா எனக்கு செலவானாலும் போச்சுன்னு வந்து உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன்டா. போதுமா? நீ சென்னையில தானே இருக்கிற, வருவேன் மார்ச் மாசத்துல இன்னைக்கு லீவ்ல வருவேன் இந்தியாவுக்கு, வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சரியா? அதுக்குள்ள நீ மறக்காம சைட் போட்டு விடுற சரியா? என் புருஷன் போட்டோ இருக்கா? இல்லன்னா நல்ல போட்டோவா தரேன், போடுறது போடுற, என் புருஷன் கூட வச்சு போடு. என் வீட்டுக்கு நீ வர முடியாதுடா, நான் துபாயில இருக்கிறேன்டா, எப்படிடா வருவ? லூசு, உன்னால 20,000 30,000 செலவு பண்ணிட்டு வர முடியுமா சொல்லு? வரதுக்கு நீ ரெடினா சொல்லு, வா வெள்ளிக்கிழமையில வா என்ன சரியா? வெள்ளிக்கிழமையில வா, அப்பதான் வந்து என் புருஷன் எல்லாம் இருப்பாரு, உனக்கு நல்லா புரிஞ்சு எல்லாம் போட்டு அனுப்பலாம். அடப்பாவி, எப்படிடா இவ்வளவு நேரம் நீ இருக்கிற டெக்ஸ்ட்லயே வைரஸ், அதனால உனக்கு பயங்கரமான பொறுமை வைரஸ், உண்மையில சொல்றேன். என்ன அவங்க எல்லாம் திட்டினப்பில்ல 4 வார்த்தை கம்முன்னு இருந்தேன், 5வது வார்த்தைக்கு டக்குனு மைக்குக்கு வந்து பேசிட்டேன். அட்லீஸ்ட் சாரி அதான் ஒண்ணு பேசிட்டு இருந்தேன். எப்படி தெரியும் உன்னால இப்படி இருக்க முடியுது? நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்டா. எவ்வளவு திட்டினாலும் திருட்டு தாயாளி தேவடியா மேல கேட்டுட்டே உக்காந்துருக்க. தெரிமி வேற சார் மயிரா மைக்க போடுறா. ஐயோ அடிக்டட், நீ நானே சொல்றேன்ல, படிக்கவே அடி. குரூப் மாத்தி தானே பண்ணுவீங்க. இப்போ நீ யார் கூட சேர்ந்துருக்கிற, எந்த குரூப்போட நீ சேர்ந்துருக்கிற சொல்லு. டேய் டேய் தெரிஞ்சி பொறுக்கி போடா போடா, முதல்ல போய் உன் பொண்டாட்டி அவனையா கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவளை சமாதானம் பண்ணி கூட்டு வந்து குடுத்தனம் பண்றதுக்கு வழிய பாரு, தெரியுதா? ஒரு பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு அவ இன்னொருத்தனை கட்டிட்டா உனக்கு தான் அசிங்கம். உன் பிள்ளை வந்து உன்ன அப்பான்னு கூப்பிடுமா, அவனும் அப்பான்னு கூப்பிடுமா? ஐயோ திரும்பி ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு இது தெரியாதா? ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எல்லாம் கல்யாணம் எப்படி புள்ள பெற்ற சேட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அந்த ரியல் லைஃப்ல போய் பாரு, உன் பொண்டாட்டி எங்க விட்டு வச்சிருக்க, அரும்பாக்கத்துல எங்கடா விட்டு வச்சிருக்க, அதை ஃபர்ஸ்ட் போய் பாரு. அது படிக்கிறேன்னு சொல்லுது, என்ன படிக்குதுன்னு போய் பாத்துக்கலாம். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் போ, கிளம்பு. மீட்டிங் அதுல இருந்து அரும்பாக்கம் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், நீ வேற பஸ்ஸை பிடிச்சு போகணும். வாய்ஸ் வா தெரியும், வாய்ஸ் வா, வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாய்ஸ் மெயின்லயும் வாய்ஸ் வர மாட்டேன். இங்க பாரு, இது இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு நைட் நான் வந்தேன்னா ஆன்லைன், அன்னைக்கு பெரிய இப்ப மாதிரி வந்து சொல்றேன் என் வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன நான் கடுகு உப்பு புளி வாங்குறேன்னு சொன்னேன் உன்கிட்ட, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறியா? இதான் உனக்கு தெரிஞ்சது, இதுதானே ரெக்கார்டிங் பண்ணுத, அது ரெக்கார்ட் பண்ணி மெயில்ல போடுறேன். போட்டுக்கோடா, நான் திருநெல்வேலிக்காரி தான். இப்ப என்ன என் ஊர்ல போய் பஞ்சாயத்து வச்சு ஆலமரத்தடியில வச்சுக்கோ போ, என் ஊர் அட்ரஸ் என்ன ஃபுல் அட்ரஸ் கொடுக்குறேன், போய்க்க போ, எங்க பாட்டி அங்கதான் இருக்கு போ. வேணா உனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தரேன், ஓகேவா? பாவம், நான் உனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு எப்படி போகணும் எவ்வளவு கொடுக்குறேன், சரி? ஏய், நான் அதிகமா பேசுறேன், நீ அதிகமா காலையில 3 நாளா உனக்கு தெரியாது. நீ அந்த பான்பராக் பாகவதர் ஐடி அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அந்த பான்பராக் பாகவதர் ஐடி யாரு? நீ தானே ஒரு ஃப்ரெண்டா இருந்தல, உன்கிட்ட நான் பிஎம்ல நான் துபாய் போறேன்னு சொன்னா அதை வந்து உன்னோட ஊர் மேல போய் ஓத்துட்டு இருக்கா, அவளை போய் பாரு போ. உன் பொண்டாட்டி ஊர்ல மேய்ஞ்சிட்டு இருக்கா பாரு, அவளை போய் பாரு. ஐயோ பாவம், அந்த பொண்ணை ஏங்க பிளேம் பண்றீங்க? இவன் என்ன பண்ணானா அதை கேளுங்க, இவன் ஒழுங்கா இருந்தானா அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு ஏங்க சொல்றீங்க? சாட்ரூமா சுத்திட்டு டே அண்ட் நைட். மைக்ல வாடா, டெர்மி வேற புண்ட, மைக்ல வாடா வந்து மைக்க போடுறா. ஏய்
போட்டேருமே அதுக்கெல்லாம் பயப்படுற பழைய ஸ்னேகா உட்கார்ந்து அல்ற ஸ்னேகா கிடையாது. என்ன பண்ண முடியும்? நான் திருப்பி திருப்பி சொல்ல என்ன பண்ண முடியும்? சாட்ல இங்க பேசுவதோ இங்க இப்படி டெக்ஸ்ட்ல போட்ட மிச்ச பேராச்சும் வாய்ஸ்ல பேசுவாங்க, கொஞ்சம் கேவலமா இருக்கும். நீ வாய்ஸ்ல கூட வர மாட்டேன், டெக்ஸ்ட்ல தான் போடுவேன். போட்டா போட்டுட்டு சரி ஐ டோன்ட் பாதர். ஆல்ரெடி நீ எனக்கு என் கூட நீ ஃப்ரெண்டா இருந்திருக்க, உனக்கு தெரியாதா? ஜஸ்ட் இக்னோர். சிஸ்டனை க்ளோஸ் பண்ணனா நீ ஆகணும் நான் ஆகணும். ஓகேவா? அது தெரியும்டா பொட்ட, அது தெரியும். நீ ஏன் என் கிட்ட ஃப்ரெண்டா இருந்த? ஏதாவது ஒரு பைல குடுக்கலாம், ஐடியா ஹேக் பண்ணலாம், அந்த ஐடியில இருந்து யாரையாவது எடுக்கலாம். அதான் உன் ஐடியா. உன் புத்தி எல்லாம் அப்படிதானேடா இருந்திருக்கும். சொல்லு, இன்னைக்கு எத்தனை வாட்டி நீ ஃபைல் அனுப்பிச்ச? ஃபைல் அக்செப்ட் பண்ணலன்னா உனக்கு கோவம் வருது. அவன் கிழிச்ச போய் உன் பொண்டாட்டி கிட்ட போய் முதல்ல அங்க உன் பொண்டாட்டிய முதல்ல போய் பாரு. அப்புறம் ஊர்ல இருக்கிற கிட்ட எல்லாம் வருவ. போடா. போன் பண்றேன், அட்டென்ட் பண்ணு. கால் அட்டென்ட் பண்ணு. உன் வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கால் அட்டென்ட் பண்ணு. அடிக்காது முன்னே போயிடுச்சுனாக்கா போட்டுட்டே இரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, டிசம்பர் வந்துருச்சு. நான் வந்து பிப்ரவரி லாஸ்ட்ல வந்து வருவேன் இந்தியாவுக்கு. வரும்போது உன் தலையிலேயே நேர்லயே வந்து கொட்டுறேன்டா. கிழிச்ச. டேய் போடா. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ வாய்ஸ் வர மாட்டேன், நீ டெக்ஸ்ட்ல இருக்க. அது எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ்ல மாத்தி நீ ட்ரை பண்ற, அதை படிக்கிறது பெரிய பாடு. என்னால யோசிச்சு படிக்க முடியாது. போய்க்கு போ. டேய், கால் அட்டென்ட் பண்ற பரதேசி திருட்டு தேவடியா போயிடலாம். கால் அட்டென்ட் பண்ற. என்ன இப்படி சொல்லுங்க? நீ இப்படி சொல்றது நாளைக்கு நான் உன் வீடு நேர்லயே வரும் பார்த்துக்கோ. எனக்கும் என் டெய்லர் கிட்ட வர வேலை இருக்கு. வந்துட்டு வர நேர்ல வந்து பாக்குறேன். ஓகேவா? யாரு டெர்மி வைரஸ்? நான் உன் பிக்சர் எல்லாம் பார்த்தது கிடையாது. டெர்மி வைரஸ் யாரு? நல்லா பேசிட்டு இருந்தேன் நாதாரிக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு அப்படின்ட்டு கான்ஸ்லி உன்னை கூப்பிட்டு நான் பேசுறேன். ஓகேவா? பொறுக்கி உன்ன மாதிரி ஸ்லம்ல இருக்கிறேன்னு நினைச்சியா? போடா நாரப்பைய. நீ தான்டா. உங்க அம்மாவை கூப்பிட்டு உட்காரவை. ஓகேவா? இந்த மூஞ்சி வேற தனியா வேற பாக்க வராங்களா? உங்க அம்மாவை கூப்பிட்டுவையே. உன் வீட்டுக்கு முன்னாடி கடை இருக்குதுல, அந்த கடையெல்லாம் ஓபன் பண்ணுவே. அப்பதான் 4 பேர் இருப்பாங்க. உன்னை தனியா திட்டினா உனக்கு தெரியாது. 4 பேர் முன்னாடி திட்டினா தானே உனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். சரி, நான் இவ்வளவு வாயில பேசுறேன்ல, நீ வாய்ஸ் வா. நான் தான் சொல்லியிருக்கேன், நீ இதெல்லாம் டெக்ஸ்ட் போட்டுனா எனக்கு அதோட மீனிங் தெரியாது. ஓகேவா? அது படிச்சு எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? நீ வாய்ஸ் வா தெரினி. நீ வாய்ஸ் வந்து எப்படி பேசுற? நான் வந்து தெரினி நல்ல பொலைட்டா பேசிதான் பாத்துருக்கிறேன். எப்படி நீ பொறுக்கி மாதிரி எப்படி பேசுறேன்னு நான் பாக்கணும்ல. வா. டேய் பரதேசி, ஏன்டா கட் பண்ணி விடுற திருட்டு தாயாளி? போன ஏறா.
செல்லாம் டெருமே எறா கண்ணு. ஐயோ கூட சேர்ந்துட்டல. ஃபர்ஸ்ட் வந்து நீ ஒளிங்குள்ள மாதிரி பேசின, அப்புறம் நீ ஏன் நாசமா போற நாளாரி மாதிரி பேசுற. எனக்கு கெட்ட நேரம் தான், எனக்கு நல்லாவே தெரியுது. வா வேதாளம், வா வேதாளம், மாலை போட்டிருக்கியா, வா வா. வேதாளம், நீ டெர்னி வைரஸ்க்கு ஃப்ரெண்டா? சொல்லவே இல்ல. டெர்னி இங்க வா, நீ வாய்ஸ் வா, நான் தான் உன் குரலை கேட்டாகணும், வா. அசிங்கமா பேசுறியா டெர்னி? இவ்வளவு நேரம், 1/2 மணி நேரமா நானும் வாய்ஸ் வா வாய்ஸ் வா. நீ என்ன அசிங்கமா பேசுற? வா வாய்ஸ் வா பாக்கலாம். நீ இந்த எப்படி சொல்ல, நீ சண்டை போட்டுலாம் நான் பார்த்ததே இல்லை டெர்னி. நல்லாதான் பேசுற. நீ எப்படி சண்டை போடுறன்னு பாக்கணும், வா. இந்த வேதாளம் கூட என்கிட்ட கேம் கேட்டு நான் பாத்துருக்கேன். நீ கேம் கேட்டு பாக்கல, வா 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 வா. டெர்னி, நான் திருப்பி திருப்பி சொல்ல